ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 வந்து நம்ம விஜே ஜாக்லின் வந்து வேறு லெவலில் வந்து கண்டென்ட் வந்து கொடுப்பாங்க போல். என்ட்ரானதுலேருந்தே வந்து கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்போ ஃபஸ்ட்டு கொளுத்தி போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்றதுல தான் ஒரு டீல் படி வந்து என்ன அப்படின்னா ஒரு வீக் வந்து பாய்ஸ் யாரையுமே நாமினேஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நாங்கள் தான் அந்த வீக்கே வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் ஒத்துக்கிட்டு தான் வந்து 3 பேர் வந்து நம்ம சஞ்சனா, நம்ம விஜே, ஆனந்தி அண்ட் தர்ஷிகா இவங்க 3 பேரும் வந்து இருக்கும்போது தான் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வர்றவங்க இது ஒத்துப்பாங்களா அப்படின்றது எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு. அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஜாக்லின் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நிற்கிறாங்க. ஜாக்லின் வெளியில் படுத்துக்கிட்டு வந்து புலம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னு கூட வந்து நம்ம போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். அவங்க இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ 24 ஹவர்ஸ் வந்து ஓப்பன் நாமினேஷன் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரியும், அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸில் வந்து எவிக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம சேது அண்ணா வந்து சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த வகையில் சஜனா தான் வந்து என்ன அப்படின்னா வந்து எவிக்ட் ஆகி வெளியில் போயிட்டு தான் வந்து நியூஸ் வந்து இது வரைக்கும் வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் ஹவுஸ்மேட்ஸ்குள்ளேயே வந்து ஒரு குழப்பம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து ரவீந்தர்லேருந்து நம்ம ஜாக்லின்லேருந்து பவித்ரா எல்லாருமே ஒரே டிஸ்கஷனில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எவிக்ஷன் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியாது. ஏன்னா அன்ஃபிட்டுன்னு யாரையும் வந்தோடனே 24 ஹவர்ஸில் வந்து நம்ம டிசைட் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம நாமினேட்டும் பண்ண முடியாது, பிக் பாஸும் அனுப்ப முடியாது. இதில் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஜாக்லின் பார்த்திங்க அப்படின்னா வந்து போயிட்டு நம்ம ரவீந்தர்கிட்ட, நம்ம தீபக்கிட்ட எல்லாத்தையுமே வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம யூடியூபர் முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்டலாம் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பெட்டை கொடுத்துட்றேன், என்ன ஒரு 4 வாரத்துக்கு வந்து நாமினேட் வந்து பண்ணாதீங்கண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன எல்லாரும் இதை டிசைட் பண்ணி சொல்லும்போது நீ மட்டும் இதுக்கு வந்து என்ன எப்படி எகென்ஸ்டாக வந்து நிற்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறப்ப அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கம்ஃபர்டபுளான பெட்டில் வந்து படுக்கிறத விட எனக்கு தேவையான ஆளை வந்து நான் வந்து நாமினேட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம முத்துக்குமரன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் இதுக்கு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஒத்துக்கிட்டதுக்கு நீங்கள் உடன்படாதனால நீங்கள் தான் இந்த டைம் வந்து எவிக்ட் ஆகி வந்து போகிறீங்க 24 ஹவர்ஸ் எவிக்ஷன் அப்படின்னு. பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஜாக்லின்லாம் எவிக்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு ஏதோ கொளுத்தி போடுறதுக்காக தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க போல். கண்டிப்பாக அந்த 24 ஹவர்ஸ் எவிக்ஷனே இருக்குமா அப்படின்றதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்க மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் சாஜனா ஒரு பக்கம் வந்து வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே பாய். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.